Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஸோ என்னோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தட் டெய்லி கைடன்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, this one, spring. ஸோ இந்த இமேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பையில வந்துட்டு சூஸ் பண்ணலாம். பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2, இந்த இமேஜ் still waters. Pile number 3, this bubble. ஓகே, மோர் தென் 1 பைல் கூட தாராளமாக சூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங், எல்லாம் காமனான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னா நீங்கள் மற்ற பைல கூட பார்க்கணுன்னா தாராளமாக பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எஸ், டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பையில சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு எப்படி இருக்கு? பைல் நம்பர் 1, ஓகே, இந்த மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினிங்கில் வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் அதாவது இந்த ஆகஸ்ட்டை விட கம்பேர் பண்ணுறப்போ செப்டம்பர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கோவங்கள் அதிகமாக வரலாம். அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு நல்லது நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்துட்டு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கோவம் பயங்கரமாக வரும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த மாத ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு பயங்கரமாக உங்களுக்கு கோவம் வரும். பட் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த செப்டம்பர் வந்து போக போக உங்களுக்கு ரொம்ப நல்லா, அதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் பிரச்சனைகள்லாம் போய் ரொம்ப அமைதியாக அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் எமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்குள்ள ஒரு சைனும் வர ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டு ட்ரிகர் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சைனும் வரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சைன் வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனம். ஓகே, எதிர்பாராத ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். திடீர்னு வந்துட்டு எதிர்பார்க்காத பர்சன் உங்களை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க, தலையில் தூக்கி வச்சு பேசுவாங்க, பெருமையா பேசுவாங்க, உங்களுக்காக ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களாக இருக்கும். அண்ட் ஆனால் அந்த எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1க்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்காது. அது சர்ப்ரைசிங்கிறத தாண்டி அதில் ஒன்றும் அவ்வளவுக்கும் நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி இருக்காது மோஸ்ட்லி. பிகாஸ் அவங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் எவ்வளோதான் செஞ்சாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுறீங்க. அதாவது ஒரு நோ ரியாக்ஷன், அந்த ஸ்டேட்டு தான் இப்போ மாறிட்டு வரீங்க. அதாவது ஒன்று கோவப்பட்டா ஒரேடியாக வெறித்தனமான கோவம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர்றது. வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமாக போகிற மாதிரி பேசுறது. ஸோ அப்படி கோவம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா பேசவே மாட்டேங்க, ரியாக்டே பண்ண மாட்டேங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்குது இப்போது. ஸோ வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைசஸ் ஒரு விஷயம் வந்துட்டு டெஃபினெட்லி இருக்கும். ஓகே,
அதாவது உங்களை நீங்களே வந்துட்டு காம் பண்ணிக்கணும், அதுதான் ஒரு விஷயம். அதாவது ஏன்னா சுத்தி இருக்கவங்க இப்ப நீங்க கோவப்பட்டீங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு பர்சன்ஸ் இருப்பாங்க. ஆனா அது என்ன சொன்னாலும் உங்க மைண்டுக்கு அந்த டைம்ல ஏறவே ஏறாது. ரொம்ப ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கோவம் அடங்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் பிகினிங்ல எதிர்பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு மிட் அந்த டைம்ல கூட எதிர்பார்க்கலாம். பட் இது வந்து அப்பவே டக்குன்னு நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி குட். ஓகேங்களா? Yes, you got Wheel of Fortune, which is very good for doing something right. புதுசா வந்துட்டு பண்ணணும், ஆனா எனக்கு டைமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்துட்டு கொஞ்சம் உங்களோட வேலைகள் எப்பயும் செய்யற வேலைகள்ல கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தீங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம். ஏன்னா நல்லா இருக்கு, டைம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப வந்து எனக்கு லக்கே இல்லை, எனக்கு இந்த இதுல வேலையே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்துட்டு நல்லா இருக்கும். செப்டம்பர் மந்த் ஆகஸ்ட் கம்பேர் பண்ணுறப்போவே. ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி குட். ஓகேவா? ஸோ எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்துட்டு நடக்கும் உங்களுக்கு, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி. அண்ட் கொஞ்சம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு மாதம் வந்துட்டு பீப்புளோட இன்டராக்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம்னு கூட சொல்லலாம். நீங்கள் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே? ஸோ பீப்புளோட இல்லை காசிப் பண்ணுறது, அதிகமாக ஃபோன் பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தனிமையாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு வந்து உங்கள் எமோஷன்ஸுமே வந்துட்டு அது கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, யூ காட் 2 of cups. ஒரு ஆஃபர் கூட எதிர்பார்க்கலாங்க, ஒரு குட் ஆஃபர். அதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஒரு கைடன்சஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களோட காதல் கல்யாண விஷயமா இருக்கிற குழப்பங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும். ஓகேவா? டெஃபினெட்லி ஒரு பதில், ஒரு ஆன்சர் வந்துட்டு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பர்சனாக இருக்கீங்க, ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் கல்யாணம் மேரீட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் ரொம்ப நாளாக வந்து டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எதர் ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவை கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஏன்னா ரொம்ப அழுத்தங்கள் அதிலேயே போகுது. உங்கள் வாழ்க்கை 24 மணி நேரமே அந்த ஒரே பிரச்சனையிலே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது இந்த ஒரு செப்டம்பர் மாதம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ஒரு 3 கார்டு எடுக்கிறேன். 3 ஹேண்ட்ஸ். ஓகே, 3. இது ஒன்று மேலால இருந்துச்சு. ஓகே, 4 எடுத்துக்கிறேன். Move on. Okay, yes, move on from something which is actually hurting you. அதாவது எனக்கு நியாயம் கிடைக்கணும், எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் இப்படின்னு சொல்லிட்டே உட்காராம நீங்க உங்க லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க. ஒரு சில பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எதுலையோ ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், எதுலையோ வந்து நினைச்சது நடக்காம இருந்திருக்கலாம். அதை நினைச்சு வருத்தப்படாம மூவ் ஆன். Keep going. Set boundaries. Yes, must. பவுண்டரிஸுங்கிறது மஸ்ட். ஓகேவா? உங்களுக்கு அந்த திடீர்னு கோவம் வர்றது, பயங்கரமாக வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோவம் வர்றதுக்கு ரீசன் பவுண்டரிஸ் இல்லை. எல்லார்கிட்டையும் பவுண்டரிஸ் வேணும். சரண்டர். ஓகே, see, you don't have to argue. இந்த மந்த் வந்துட்டு உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, எஸ் நோன்ற ஆர்குமெண்ட்ஸே வேண்டாம். என்ன நினைக்கிறியோ என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி விட்டுட்டு உங்களோட வேலையை பார்க்கறது நல்லது. Choose a new direction. Yes, you will get one good chance to go. ஓகேவா? ஒரு அதாவது இப்போ நீங்கள் ஒரு பழைய ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா அதை புது விதத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு எந்த பாதை போதும்னே தெரியல, நான் எங்கேயோ தப்பான பாதையில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க புது பாதை சூஸ் பண்ணி போகலாம். ஓகே, ஸோ that's all for pile number 1. Thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ pile number 2க்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்குது பார்க்கலாம்.
ஓகே. ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு சில பேருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் வார்னிங் சைன் இல்லைன்னா ஒரு 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 அலர்ட் சைன் கூட எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு மாதம். அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு 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 சில விஷயத்த வந்துட்டு ஆல்ரெடி அதிலிருந்து மூவ் ஆன் ஆகி வந்திருக்கீங்க. இது ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி ஒரு பர்சனோ இல்லை யாரையோ பற்றி அவங்களோட உண்மையான முகத்தை வந்து உங்களுக்கு நிறைய டைம் வந்து காமிச்சிருக்காங்க யூனிவர்ஸ். அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் இதுதான். அவங்களால நீங்க காயப்பட்டு இருக்கீங்க, அவங்கள இன்னும் நீங்க உங்க வாழ்க்கையில வச்சா இன்னும் கஷ்டப்படுவீங்கிற மாதிரி கூட நிறைய அனுபவப்பட்டுமே திரும்பி மறுபடியும் நான் அங்கதான் போவேன்னு நிக்கிறீங்க. ஸோ இது ஒன்ஸ் அகெயின் யூ வில் கெட் தட் ஃபைனல் வார்னிங் சைன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நீங்கள் யாரை எதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அது உங்களோட கனவையும் சரி, உங்களோட ட்ரீம், உங்களோட கோல், உங்களோட சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் வந்துட்டு கெடுக்கிறதுக்கு, தொலைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு சூழ்நிலையோ இல்லை ஒரு நபரோ இல்லை எது வேணா இருக்கலாம். ஒரு சில பேரோட பழக்க வழக்கங்கள் கூட வந்துட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ யோசிங்க. நிறைய வந்து நீங்க யோசிக்கிறதுக்கு, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களை மாத்திக்கிறதுக்கு இந்த மாதம் நிறைய டைம் கிடைக்கும், செப்டம்பர் மந்த். ஓகேவா? ஸோ அந்த அட்லீஸ்ட் ஒரு நாள் போதும், இல்லை ஒரு ஹாஃப் டே, அரை நாள் போதும், உட்காந்து யோசிச்சுட்டு டிசைட் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் தட் ஃபைனல் வார்னிங். ஓகேங்களா? அந்த ஃபைனல் வார்னிங் உங்களை நோக்கி வரும். சரி, இது என்னன்னா உங்களோட கனவுகள், உங்க ட்ரீம்க்கு நீங்க இன்னும் நிறைய பாதைகள் இருக்கு, உங்களுக்கு இன்னும் நிறைய டிராவல் பண்ணணும். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க நிறைய ஆசைகள் இருக்கு, அதுல ஒன்னொன்னா தான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு ஆசையும் தான் ஒரு ஆசை நிறைவேறுதா, அதுக்கப்புறம் இன்னொரு ஆசை, அப்படிதான் போகுதே தவிர எல்லாமே ஒட்டுமொத்தமா உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி இல்லை. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு ஆசை நிறைவேறினதுக்கு அப்புறம் நீங்க அதை விட்டுறீங்க. எதுக்காக இவ்வளோ பாடுபடுறீங்களோ அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நீங்க விட்டுறீங்க. ஸோ இந்த இடம் என்னன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கு, எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? உங்களுக்கே ஆக்சுவலி தெரியும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த இந்த ஒரு விஷயம்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. ஸோ செப்டம்பர் மாதம் வந்துட்டு கொஞ்சம் இதை வந்து கவனத்துக்கு கொண்டு வாங்க. ஓகே, ஒரு ஒரு முடிவு எடுங்க, ஒரு நிலையான முடிவு. அதுதான் இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா நாளைக்கே மறுபடியும் மாறக்கூடாது. ஒரு ஒரு நிலையான ஒரு டெசிஷன் வந்துட்டு எடுக்கிறது பெஸ்ட். அண்ட் ஆல்சோ இந்த மாதம் வந்துட்டு உங்களோட முடிவுகள்லையும் வார்த்தைகள்லையுமே ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நீங்க கோவத்துல பேசுற வார்த்தைகள் வந்துட்டு மற்றவங்களை ரொம்ப காயப்படுத்தும், ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் லைக் திஸ். அது அவங்க டீப் டவுன் அவங்க மனசை போய் குத்துற அளவுக்கு வந்துட்டு பேச போறீங்க. ஸோ கொஞ்சம் கவனங்க. கோவம் வந்தா கண்ட்ரோல் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் கோ அவுட். ஓகேவா? அது வந்து நீங்க திருப்பி அந்த பர்சன் ரொம்ப ஒரு அழுகிற அளவுக்கு கூட வந்துட்டு அந்த வார்த்தைகள் போயிடும். அண்ட் நீங்க எடுக்கிற முடிவுகள்லையுமே நிறைய சுயநலம் தெரியுது, நிறைய செல்ஃபிஷ் டெசிஷன் எடுக்க போறீங்க இந்த மாதம். ஓகேவா? ஸோ அதாவது இது வந்து என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்டிடியூடு தான் வருது. இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு இந்த ஆட்டிடியூடு வேணும்னு சொல்றீங்க. பட் அது கொஞ்சம் அது ஹேண்டில் பண்ற விதம் கரெக்டா இருந்தா இட் வில் பி குட். ஓகே, நெக்ஸ்ட். Yes, you got this death card, which is transformation. மாற்றங்கள். உங்களுடைய இந்த மாற்றம் வந்துட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்களை வந்து பயமூர்த்தி விடும். நீங்க வந்து ஒரு சில பேர் வந்து ஸ்கார்பியோவா இருக்கலாம், விருச்சிக ராசியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கார்பியோ இருக்குல்ல, அந்த தேலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும். அது எப்படி வந்துட்டு ஒரு ஒரு வார்த்தைகள்ல வந்துட்டு கவனம். ஓகேவா? அந்த ஸ்கார்பியோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு ரொம்ப இருக்கும். நீங்க வந்து ஒரு விருச்சிக ராசியா இருந்தாலும் இல்லைனாலுமே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அதிகமா இந்த மாதம் பேசும். அது நீங்க விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னா வந்துட்டு சொல்லவே வேண்டாம், கவனமா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தனிமையா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, வேலையில டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, போயிடுங்க நேச்சர் அங்கங்கன்னு டிராவலிங் போயிடுங்க. கோவம் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சுன்னா ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் கோ ஃபார் டிராவல் அண்ட் கம் பேக். டிராவல் போயிட்டு அப்புறம் வாங்க. ஓகேவா? பிகாஸ் த எனர்ஜி வாஸ் டூ இன்டென்ஸ்.
அதான் சொல்ல, உங்களோட இந்த மாற்றம் வந்துட்டு சுத்தி இருக்கிறவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸா கூட வந்துட்டு இருக்கும். எஸ். வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, கெரியர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். அடுத்த கட்டத்துக்கு ஒரு முன்னேற்றம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த மாதம் வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும், ரொம்ப குயிக்கா இருக்கும். எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும். டைமே எனக்கு பத்த மாட்டேங்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். நிறைய வந்து கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். நிறைய டிராவலிங் போகலாம். அதே மாதிரி கோவிலில் வேண்டுதல் வச்சு நிறைவேற்ற போறீங்க. ஷாப்பிங் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கே டைம் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு பிஸி மந்த்தாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதம் குவாய்ட் மிக்சட் தான். ஹாப்பினஸ் இருக்கும், சந்தோஷம் இருக்கு, கோவம் இருக்கு, கவலை இருக்கும். கவலை இந்த சென்ஸ் சின்ன சின்ன விஷயத்துல வருத்தப்படுறது, ஏக்கங்கள், எல்லா விதமான எமோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. ஸோ இட்ஸ் லைக் கம்ப்ளீட் காம்போ அப்படின்னு தான் சொல்லணும், கம்ப்ளீட் பிக்சர். ஸோ பட் இட் இஸ் ஓகே, லைக் யூனோ கொஞ்சம் எமோஷன்ஸ் கேர்ஃபுல். கேஸ் ஸ்கார்பியோ எனர்ஜி ஸ்பீக்ஸ் மோர், அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். சரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களோட உதவி எடுத்துக்கோங்க. இல்லை யாருக்கிட்டையாவது பேசுனா எனக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கும்னா பேசலாம். ஓ, இட் இஸ் அ blank paper. Can you see the blank paper? I love blank papers. You can write anything இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு இது என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்துட்டு இது ஒரு blank paper மாதிரி தான். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யலாம். ஸோ இந்த blank paperல உங்களோட ஒரு விஷஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன எழுதுவீங்களோ அது மாதிரி தான் இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யலாம். ஓகே, அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கறதா இருந்தால் பெட்டர். பிளெஸிங்ஸ், எஸ், யூ வில் கெட் பிளெஸிங்ஸ். ஸ்பிரிச்சுவல், கடவுளோட பிளெஸிங்ஸ், வேண்டுதல். யூ ஆர் சேஃப். ஓகே, யூ ஆர் சேஃப். நீங்க சேஃப் தான். உங்ககிட்ட இருந்து சுத்தி இருக்கிறவங்க தான் இந்த மாதம் சேஃபா இருக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு இந்த மாதம் செப்டம்பர் எப்படி இருக்கு? Very good. So finally வந்து pile number 3. See, நீங்க வந்து ஒரு ஒரு ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு ஜோன், அதாவது இப்போ ஒரு ஒரு பபிள், ஜஸ்ட் லைக் திஸ் பபிள். இந்த பபிள்குள்ளரே ரொம்ப ப்ரொடெக்டிவா ரொம்ப சேஃபா இருந்துட்டு இருந்த பைல் நம்பர் 3 இந்த டைம்ல யூ ஆர் கம்மிங் அவுட். ரிஸ்க் எடுக்க போறீங்க இந்த மாதம். அதே மாதிரி இந்த மாதம் ஏதோ ஒரு விஷயம் நீங்க ரிஸ்க்ல எடுப்பீங்க அண்ட் அது நல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து முடியும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் முடிச்ச ஒரு சந்தோஷம், இல்லைன்னா ஒரு மேரேஜ், இல்லை ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிஸ், ஏதாவது ஒரு செலிப்ரேஷன், இல்லை யார் வீட்டு விசேஷத்துக்கு கூட நீங்க வந்து போயிட்டு வரலாம். ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஆனா நீங்க அந்த போயிட்டு வர்ற அந்த ஒரு விஷயம் இல்லை அந்த ஒரு செலிப்ரேஷன் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு ஒரு அவேக்கனிங்னு கூட சொல்லலாம். அதாவது உங்களோட எண்ணங்களை அதை மாற்றும். இன்னும் நம்ம வந்து நல்லபடியாக முன்னுக்கு வரணும், உயர்வாக இருக்கணும், இன்னும் நம்ம நல்லா பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு 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 மோட்டிவேஷன் கூட சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களை தூண்டும் அந்த ஃபங்க்ஷன், அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம். ஸோ அது நீங்கள் இவ்வளவு நாளாக சேஃப் ஜோன்லேயே இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியே வந்து ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு வேலை செய்யறதுல வந்து வீட்டிலே இருக்கீங்க, வேலை செய்ய இதாக இருக்குங்கிறவங்க இந்த ஒரு விஷயம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்களே ஏதோ ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க. ஓகே, ஸோ சம்திங் திஸ் ஃபங்க்ஷன் வில் டீச் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட், எஸ், யூ காட் வண்டர்ஃபுல் வேர்ல்ட் கார்டு. ஒன்ஸ் அகெயின் நான் சொன்ன மாதிரி தான், கம்ப்ளீட் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரீங்க. வெளிநாடு போகிறவங்களுக்கு எஸ், வெளிநாடு இல்லை ட்ராவல், ஒரு கம்ப்ளீட் ட்ராவலிங் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் என்னன்னா இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வந்து ஆர்கனைஸ்டாக இருங்க. காலையில் இந்த டைமில் எந்திரிக்கிறது, நைட் இந்த டைமில் தூங்குறது, இடப்பட்ட டைமில் ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க.
ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டை வந்துட்டு கொடுக்க போகுது. ஓகே, உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றினீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே, அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் குட் ப்ரப்போசல், ஒரு உண்மை. அதாவது யாரோ ஒருத்தவங்க உங்கள் மேலே ஒரு கைண்ட் ஆஃப் க்ரஷில் இருக்கலாம். ஒரு நல்ல குட் ஒப்பீனியன் இருக்கு, ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஸோ அதை வந்து சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்வீட் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்குங்க, சின்ன சின்னதாக இருக்கும். அதாவது ரொம்ப நாளாக ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். இப்போது ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன டாய்ஸ் வாங்கி அந்த ஒரு ஷெல்ஃபில் வந்துட்டு வைக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள், ஹேண்ட்பேக்ஸ், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை வந்துட்டு கலெக்ட் பண்ணுற ஒரு ஆர்வம் இருக்கும். அது ரொம்ப நாளாக எனக்கு அந்த ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நான் எடுக்கலைன்னு சொல்கிறவங்க இந்த மாதம் வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்தால் கூட ரொம்ப பெரிய விஷயம்னு கூட சொல்ல முடியாது. ஒரு விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் டீல் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதம் வந்து எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டீல் எதிர்பார்க்கலாம். அண்ட் சம்திங் வந்துட்டு ஒரு இனோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவாக வந்துட்டு ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகே, அண்ட் ஷாப்பிங் நிறையா இருக்குது. எக்ஸ்பென்சஸ் எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் நிறையவே இருக்கும். ஷாப்பிங் அது இதுக்குன்னு மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வாங்குற அந்த பொருள் எதுவாக இருந்தாலும் அது டெஃபினெட்லி ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? Next, once again the celebration. I think pile number 3 is very good for celebrations. Marriage, party, celebrations, project முடிச்சிருக்கிற ஒரு happiness. Yes, very good. So just go for party. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணுறீங்க. எஸ், ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேஷன், பார்ட்டிஸ் எதிர்பார்க்கலாம். நியூ கான்டாக்ட், சோஷியல் நெட்வொர்க் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 3யோட பேச்சு திறமை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சோஷியல் கேதரிங்கில் பேச மாட்டீங்க. அதாவது தனியாக இருக்கிறப்போ 1 மணி நேரம் பேசக்கூடிய ஆள் அங்கே ஒரு க்ரௌடில் போய் நின்னா, கும்பலாக இருக்கிற இடத்துல போய் நின்னீங்கன்னா பேசவே மாட்டீங்க. வார்த்தை வராது இல்லையா? ஸோ பைல் நம்பர் 3 வந்துட்டு கொஞ்சம் க்ரௌடுனா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நர்வஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த டைம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட வீக்னஸை வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக மாற்றக்கூடிய ஒரு மாதம். ஒரு சில பேர் டெஃபினட்டாக அதை சீரியஸாக எடுத்து ட்ரை பண்ணுவீங்க. ஒரு சில பேர் வழக்கம் போல் அதை கிராண்டடாக விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட், ஸ்ட்ரென்த் கார்டு. வாட் வில் ஐ சே, பைல் நம்பர் 3க்கு ஆசம் மெசேஜஸ் வெரி குட் வந்திருக்குங்க. செப்டம்பர் 3 வந்துச்சு. செப்டம்பர் 3ங்கிற மாதிரி செப்டம்பர் மந்த் வந்துட்டு இட்ஸ் அ வெரி 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 குட் ஃபார் பைல் நம்பர் 3. நீங்கள் ஒன்றும் வேணாம், உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க, இந்த பபுளில் விட்டு வெளியே வாங்க. அதாவது கற்பனை வந்து பயங்கரமாக பண்ணக்கூடிய ஆள் யாருன்னா பைல் நம்பர் 3 தான். இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை உருவாக்க வேண்டியது, ஸ்டோரி, அதுக்கு ஒரு கேரக்டர் ஸ்டோரி, இதெல்லாத்தையும் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ப்ரில்லியண்ட்டான ஒரு மைண்ட்லேயே ஒரு ஸ்டோரி ப்ளே பண்ணுற ஆள்னா பைல் நம்பர் 3. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பபுளில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு கற்பனையில். ரியாலிட்டிக்கு வாங்க. நல்லது விஷயம் நிறைய இருக்கு. உங்களோட ஸ்ட்ரென்த், ஒர்க் மோர் ஆன் யர் ஸ்ட்ரென்த், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, எமோஷனல் ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஸ்ட்ரென்த். இது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கிடையாது. யூ கேன் கோ ஃபார் லாங் டேர்ம் ப்ராசஸ். ஓகேவா? அண்ட் ஒரு சில பேர் கண்டினியூஸ் ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, ஏதோ ஒரு பர்சன் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு. அந்த பர்சன் வந்த அப்புறம் உங்கள் லைஃப்லேயும் சரி, உங்களுக்குள்ளேயும் ஒரு பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க மிகப்பெரிய பலமாக இருப்பாங்க. ஓகே, நாட் த ரைட் டைம். பிளாங்க் பேப்பர். பைல் நம்பர் 2க்கு கிடைச்ச மாதிரி பிளாங்க் பேப்பர் வந்திருக்கு. ஸோ உங்களோட விஷஸ் எது செய்யணுமோ தாராளமாக வந்துட்டு செய்யலாம். அண்ட் ஒரு புதுசாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க புது விஷஸை கொண்டு வரலாம். விஷஸ்ன்னு சொன்ன உடனே விஷ் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு விஷ் கார்டு மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு என்ன ஆசைகள் இருக்குதோ அது இந்த மாதம் வேண்ட ஆரம்பிங்க, மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அது புது ஆசைகளாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய ஆசைகள் இருந்தாலும் அதை ஒன்ஸ் அகெயின் ரிஃப்ரெஷிங்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்.
ஸோ அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னா தேவையில்லாத ஒரு உறவுகள் இருக்குல்ல, அவங்க கிட்ட பேசினாலே உங்களுக்கு கோவம் வருது, எனக்கு நல்லா இல்லை, எனர்ஜி நல்லா இல்லை, மைண்ட் செட் மாறுது, அவங்க கிட்ட இருந்து விலகி வாங்க. ஸோ இந்த இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்கே வந்து அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அது யாரா வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஓவராலா. பட் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க, அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம, இஃப் இட்ஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலுமே டிஃப்ரெண்ட் குட் அண்ட் கிரேட் மெசேஜஸ் பார்த்தாச்சு ஃபார் திஸ் மந்த் செப்டம்பர். ஸோ இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங், வரக்கூடிய நாட்களுக்கான ஒரு ஜென்ரல் ரீடிங். நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.